ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வீட்டிலையே முட்டை போட்டா செய்ய போகிறோம். 2 பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில். அதை வச்சு முட்டை போட்டா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சால்ட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பரோட்டாவில் சால்ட் இருக்கும், அப்புறம் சால்னாலையும் சால்ட் இருக்கும். தேவைன்னா போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்னா ஊற்றிக்கலாம். சால்னா ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க பரோட்டாவை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாப்பில் லைட்டாக பெப்பர் பொடி எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ். கடையில் உள்ள முட்டை போட்ட மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போட்டால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதிக் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஆ